ஆ. 2004ல 2 தியேட்டர் இங்கே கைலாஷ்ல அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ 3வது நாளோ செகண்ட் ஷோ பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கு. லைஃப்ல ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு இருக்க 90 கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கு எப்படி தெரியுமான்னு தெரியல. ஆனால் பார்க்காதவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் இது. அதான் டியூட் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த படத்தை ஏங்க டியூட் ஏங்க நீங்க அந்த படத்துல எல்லா பாட்டுமே சிறந்த பாட்டு தான். ஞாபகம் வருது அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்க, குழந்தையா மாறிடுவாங்க அந்த படத்துக்கு போனா. யார் சைக்கிள் எடுத்தாலும் அந்த ரொம்ப ரொம்ப நினைவுகள் அதிகமா இருக்கும். இப்போ இவரே எடுத்துக்கிட்டா கண்டிப்பா வச்சிருப்பாரு, நம்ம ஸ்கூல்ல இப்படி எல்லாம் போனமே வந்தமேன்ற ஒரு நினைவுகள், ஒரு பிளாஷ்பேக் நம்ம வாழ்க்கையில வந்து என்ன பண்ணிட்டு வந்திருக்கின்ற நினைவுகளை திரும்பி பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஆமா, ஏன்னா ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றதுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு அன்பு பாசம் கள்ளங்கப்படம் இல்லாம ஒரு வாழ்ந்த இந்த லைஃப் வந்து திரும்பி பார்க்குற இது வந்து படத்துல எல்லா சீனும் சூப்பர் சீன் தான். ரொம்ப பிடிச்ச சீனு பார்த்தீங்கன்னா எங்க அந்த படத்துல அழுகிற சீனா இல்ல இந்த சீனா? என்னங்க உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்யாண பத்திரிகை வைக்க வருவார், மிஸ் பண்ண அந்த லவர்ஸ்க்கெல்லாம் பத்திரிகை வைக்க வருவார். அதில் அந்த கமலான ஒரு கேரக்டரை பார்க்கறது, ஃபீல் பண்ணுறது, அந்த அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு நெகிழ வச்சுச்சு. அதில் அந்த கோபிகா அந்த கேரளா வந்து நல்லா கொஞ்சம் கவர்ந்தாங்க. அவங்க பண்ணுறது பேசுறது அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்தில். அவங்க பேர் கூட அதில் கோபிகா பேர் லத்திகா ஸ்ரீ. லத்திகா மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் காலகட்டத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் பெருசாக பார்த்தாங்க. ஏன்னா அந்த லத்திகா கூட வந்து எங்க கணவர் இறந்துருவாங்க, ஆனால் என்கேஜ் பண்ணதுனால அவர் வந்து அதை இது பண்ணி என்கேஜ்மெண்ட் கூட தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுங்கிறது நார்மலாக ஆயிடுச்சு இப்போ காலகட்டத்தில். அதாங்க ஏற்கனவே நான் போன பேட்டி கூட காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, காவியம் மாறுது, காற்றும் திசை மாறுது. இப்ப போனா டியூட் படம் சொன்னாரு, காதலே மாறுது. அதுல என்னத்த நான் சொல்றது, அந்த மாதிரி தாலியே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க காதல் மாறுது. அது மாதிரி இப்ப அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் படங்கள் எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு படத்தை எடுக்கணுங்க. ஒரு நல்ல ஒரு காவியம் இதெல்லாம். ஏன்னா அடுத்தடுத்து வந்து மக்கள்லாம் வந்து நல்ல ஒரு படம் மியூசிக் இதை கதையை பார்க்கறத விட அது நல்ல ஒரு கருத்துக்கள் வேணும். அந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய படம் தான் ஆட்டோகிராஃப். சேரனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன் இந்த படத்தை. இன்னைக்கும் வந்து சேரன் பேர்னா ஆட்டோகிராஃப் சேரன்றது இன்னைக்கும் பல இதில் சொல்லுவாங்க. சேரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஆட்டோகிராஃப் வந்து மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான படம். அவர் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கும். சேரன் இஸ் த கிரேட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இன்னும் 100 வருஷம் கழிச்சு போனாலும் நம்ம இருப்போமா இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆட்டோகிராஃப் படத்துடைய இன்னும் நம்ம சிவாஜி கணேசன் படத்தை பேசிட்டு இருப்போம், எம்ஜிஆர் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி சேரன் படம் இன்னும் பல ஆண்டுகள் வந்தாலும் பல யுகங்கள் மாறினாலும் பல தலைமுறைகள் மாறினாலும் பேசக்கூடிய படமாக தான் இருக்குன்றது என்னோட கருத்து இல்லை, மக்களோட கருத்து. இது உண்மையை சொன்னா இவர் இந்த ரோல்ல வந்து இவராகவே அந்த ஆட்டோகிராஃப்ல வந்து மெயின் ஆயிட்டாரு. வேற எதுவும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இவர் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு கச்சிதமா அமைஞ்சிருச்சு. ஸோ சொல்ல மறந்த கதையே பார்த்தீங்கன்னா இவர் கேரக்டர் இவர் நடிக்கிற சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நெகிழ வைக்கிறாருங்க, நல்லா புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த ஆட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே நல்லா இல்லை, இது சிறப்பாக வந்திருக்கு. இவர் அந்த கமலான்னு ஒரு அம்மா நடித்தாங்க, அவங்களுக்கு அந்த லத்திகா, இவங்க கேரக்டர்லாம் மறக்க முடியாது. கடைசி கிளைமேக்ஸில் வர ஸ்னேகா. ஸோ அந்த கடைசி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட் லைனே சொல்லலாம். ஒவ்வொரு பூக்களுமே ரொம்ப சிறந்த லைன். படத்துல போட்ட பரத்வாஜ் மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அப்போ பிரகாஷ் கைலாஸில் ஓடிட்டு இருந்தது, இப்போ ரீரிலீஸ் வந்து ஆஸ்கரில் ஓடிட்டு இருக்கு. அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் படம் போர் அடிக்கலை. அதே ரவுண்டு மியூசிக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். பிடிச்ச சீன் வந்து அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படி பாருங்க 10th, அதுதான். ஒருத்தருக்கும் ஒரு லவ் லைஃப் கனெக்ட் ஆகும்.
இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் தான். இப்போ வந்து அதுல உங்களுக்கு 5 பாட்டு இருக்குது. 5மே எவர்கிரீன் சாங்ஸ் தான். உங்களுக்கு பர்టిక్యులரா பிடிச்ச சாங்? எனக்கு நினைவுகள் நெஞ்சில் புதைந்திருந்தோம் அந்த பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுலேயே எல்லாமே முடிஞ்சிடும். படம் அந்த பாட்டு பார்த்தாவே அந்த படத்தோட பாட்டு அந்த பாட்டை பார்த்தாவே அந்த படம் ஃபுல்லாக இப்படி தான் அப்படின்ட்டு அப்பயே எடுத்திருக்கிறாரு டைரக்டர் சேரன். நீங்க கல்யாணம் பண்ணும்போது இது மாதிரி யாருக்கும் பர்த்டே வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், இருக்காது அப்படின்னா. சரி, இப்போ அந்த 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு மனக்கவர்ந்த ஹீரோயின் யாரை சொல்லுவீங்க? எனக்கு 2 ஹீரோயின் கவர்ந்த ஹீரோயின். லத்திகா கோபிகா, செகண்டு வந்து ஸ்னேகா. இப்போ வந்து டைரக்டர் சேரனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவர் இந்த மாதிரி படமே ஒரு இந்த மாதிரி படமே எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ மேக்ஸிமம் அவர் எடுக்கிறது இல்லை, இப்போ ரீசெண்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த படம் லைக் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எங்கே இந்த படத்தை லைக் பண்ண போகிறாங்க? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இந்த சாமி படத்தில் கல்யாணம் தான் பட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. யார் வீட்டில் பார்த்து வைக்கிற பொண்ணையோ வீட்டில் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையோ கட்டிக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து பாதி கல்யாணம் தான். கண்டிப்பாக ஒரு அப்போல்லாம் என்னன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாவே மாப்பிள்ளைகிட்ட பேசுறதுக்கே வீட்டில் பர்மிஷன் வாங்குவாங்க. இப்போலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. ஓவராலா என்ன சொல்ல விரும்புறீங்க சேரன் சாருக்கு அந்த டீமுக்கு? திருப்பியும் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் டீமுக்கு. ஆட்டோகிராஃப் ரிலீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் இந்த அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பையன். இப்போ தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு. டிவிடி பிளேயர் தான் பார்த்தோம். அப்போ டிவியில் பார்க்கும்போது எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அந்த ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்பும் சரி, ஒர்க் டைமும் சரி, மேரேஜ் அப்பயும் சரி, எல்லாமே கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு நாட்டு போட்டு அங்கே ஒரு நாட்டு போட்டால் இங்கே ஒரு நாட்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் படம் இருக்கும். நல்லாவும் இருக்கும். 80s கிட்டு 70s கிட்டு 90s கிட்டோட லவ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தமிழ் வந்துட்டு ஒரு 50 படம் 100 படமே எடுத்திருப்பாங்க இந்த ஒரு 21 வருஷத்துல. சேரனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த சேரன் நடிக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிரபுதேவா தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் நடிக்க முடியாத காரணத்தினால இவர் உள்ள வந்தாரு. அவர் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ ஹிட் ஆயிருக்குமா, ரீச் ஆயிருக்குமா தெரியாது. பட் சேரன் வந்து அவரே கதை எழுதி அவரே டைரக்ஷன் பண்ணதுனால அந்த கதைக்கு அப்படியே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ படம் வந்து பப்ளிக் எப்படி சொல்றது, ஜூப்ளி ஹிட்டு மாதிரி சொல்லலாம். 100 days ஓடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதுல ஸ்கூல் லவ் பிடிக்குமா காலேஜ் லவ் பிடிக்குமா? எனக்கு ஸ்கூல் 2 லவ்வுமே பிடிக்கும். ஸ்கூல் லவ் வந்து அந்த பெப்பி லவ் இருக்கும், பட் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. காலேஜ் லைஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் இருக்கும், பட் ஒரு சுச்சுவேஷன்ல பிரிஞ்சிருவாங்க. அதனால வந்துட்டு 2 லவ்வுமே நல்ல லவ் தான். பட் அதுவும் வந்துட்டு காலேஜ் லவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இவங்க தமிழ், அவங்க மலையாளம், அந்த மாதிரி இதுவும் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் அப்போ வந்து அவங்க வந்து விடோவாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாரு, பட் அது முடியாது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. 3 ஹீரோயின்ல எந்த ஹீரோயின் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு மனக்கவர்ந்த? எனக்கு தெரிஞ்சு லத்திகா ஸ்ரீ தான். அவங்க வந்து பில்லர் மாதிரி சொல்லலாம். ஃப்ரெண்டு கேரக்டருக்கு வந்து ஸ்னேகா வந்து ஆப்டாக இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படியே இருப்பாங்க. இப்போ நீ நானெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அப்பயே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. சேரனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு. சொல்ல வந்த கதை நிறைய எடுத்திருக்காரு. இன்னும் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.